ஒரு குலைந்த ஏமன், இஸ்லாமிய நாடுகளுக்குள் போர். எங்கடா அந்த பாலஸ்தீன போராளிகள்? இஸ்லாமிய நாடான ஏமனில் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. ஏமனின் ஹத்ராமவுத் மாகாணத்தில் உள்ள முக்கிய துறைமுக நகரமான முக்கல்லா மீது சவுதி அரேபியாவின் போர் விமானங்கள் திடீர் வான்வழி தாக்குதல் நடத்தியது. மத்திய கிழக்கில் பெரும் அதிர்வலைகளை அது ஏற்படுத்தியுள்ளது. இந்த நகரம் தற்பொழுது ஐக்கிய அரபு அமீரகத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று வரை ஒரே கூட்டணியில் இருந்த சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இன்று நேரடியாக மோதும் நிலை உருவாகியுள்ளது. ஏமன் கடந்த ஒரு தசாப்தமாக உள்நாட்டு போரால் சிதைந்துள்ள நாடாகும். ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி தீவிரவாதிகள் 2014ஆம் ஆண்டு தலைநகர் சனாவை கைப்பற்றியதிலிருந்து ஏமனின் பெரும்பகுதி அவர்களது கட்டுப்பாட்டில் உள்ளது. இதனை சவுதி அரேபியா தனது தேசிய பாதுகாப்புக்கு நேரடியான அச்சுறுத்தலாக கருதுகிறது. சவுதி எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்கள் வலுப்பெறுவது அந்த நாட்டுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தி வருகிறது. இதனாலேயே ஏமன் அரசாங்கத்தை ஆதரித்து ஹவுதிகளுக்கு எதிராக சவுதி ராணுவ ரீதியாக தலையிட்டு வருகிறது. ஆரம்பத்தில் இந்த நடவடிக்கைகளில் ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதியுடன் இணைந்து செயல்பட்டது. இரு நாடுகளுக்கும் பொதுவான எதிரி ஹவுதிகள் என்பதால் ஏமன் அரசாங்கத்தை ஆதரிக்கும் கூட்டணி உருவானது. ஆனால் காலப்போக்கில் இந்த கூட்டணியில் கருத்து வேறுபாடுகள் உருவானது. சவுதி அரேபியா ஏமன் ஒரே நாடாக இருந்து சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்தின் கீழ் நிர்வகிக்கப்பட்ட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தி வருகிறது. இதற்கு மாறாக ஐக்கிய அரபு அமீரகம் தெற்கு ஏமனை தனி நாடாக பிரிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கும் தெற்கு இடைக்கால கவுன்சில் அமைப்புக்கு ஆதரவு வழங்கி வருகிறது. இதற்கிடையில் முக்கல்லா துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 2 கப்பல்களின் டிராங்கின் அமைப்புகள் திடீரென செயலிழந்தும் அவற்றிலிருந்து ஆயுதங்கள் மற்றும் கவச வாகனங்கள் இறக்கப்பட்டதாக தகவல் வெளியானதும் சவுதி அரேபியாவின் சந்தேகத்தை அதிகரித்தது. இதைத் தொடர்ந்து முக்கல்லா மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது. சவுதி அரேபியா தனது விளக்கத்தில் ஏமன் ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்றும் தனது தெற்கு எல்லைக்கு அருகில் எந்தவித குழப்பமும் அல்லது பிரிவினைவாத நடவடிக்கையும் அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. ஏமன் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொள்ளும் எந்த நடவடிக்கையும் சிகப்பு கோடு என சவுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த விவகாரத்தை தொடர்ந்து ஏமன் அதிபர் கவுன்சில் தலைவர் ரஷாத் அல் அலிமி ஐக்கிய அரபு அமீரகத்துடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ரத்து செய்து 24 மணி நேரத்திற்குள் படைகளை வெளியேற்ற உத்தரவிட்டார். இதற்கு பதிலாக ஏமனில் உள்ள தங்கள் படைகளை திரும்ப பெறுவதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்தது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த உள்நாட்டு போரில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் லட்சக்கணக்கானோர் பசியாலும் நோய்களாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச அமைப்புகள் தெரிவிக்கின்றன. உலகில் மிக மோசமான மனிதாபிமான பேரழிவுகளில் ஒன்றாக ஏமன் யுத்தம் மாறியுள்ள நிலையில் அதிகார போட்டிகளின் விலையை அரசுகள் அல்ல, அப்பாவி மக்கள் தான் தொடர்ந்து செலுத்தி வருகின்றன. பாலஸ்தீன பற்றி பேசியவர்கள் இன்று ஏமனை மறந்து விட்டார்கள்.